கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். இப்பொழுதும் எலியாவை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். மழை வர வேண்டும் என்று சொன்னால் மழை வரும், மழை நின்று போகட்டும் என்று சொன்னால் மழை நின்று போகும். அப்படிப்பட்ட எலியா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். பிறகு ஒரு நாள் எலியாவை பரலோகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்ன பொழுது இந்த எலிசா கூடவே இருந்தான். அந்த எலிசா நான் பெத்தேல் மட்டும் போய் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது எலிசாவும் கூட போவான். எரிகோ மட்டும் போய் வருவேன் என்று சொல்லும் பொழுது எலிசாவும் கூடவே போவான். நான் யோர்தானுக்கு நான் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்று சொன்ன பொழுது யோர்தானுக்கும் எலிசா கூடவே போவான். இப்போ இந்த எலியா செய்கிறதை எல்லாவற்றையுமே எலிசா கண்ணார கண்டு இந்த எலியாவை இன்னும் அதிகமாக நேசித்தான். அப்போ எலியா சொன்னான், ஆமாம் எலிசா நம்ம கூடவே இருக்கிறானே. இந்த எலிசாவை பார்த்து எலியா கேட்கிறான், நீ என்னோட கூட இருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும், என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னும் பொழுது அப்பொழுது என்று கேட்கும் பொழுது எலிசா சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் என்று எலியா சொல்லுகிறான். அதே போல எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் இந்த எலிசாவுக்கு வந்தது. எலியா சுழல் காற்றினாலே ஏறிப்போனான். அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து எலியாவை பரலோகத்திற்கு சுழல் காற்றினால் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென்.